தஞ்சை மண்டல திமுக இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கோம். 1,00,000 இளைஞர்களுக்கு மேல இந்த கூட்டத்துல கலந்துக்கிறோம். இந்த இயக்கம் இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்றது தளபதி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது போல இந்த இயக்கம் தான் இந்த தமிழ்நாட்டை மறுபடியும் காப்பாத்துறாங்க. தளபதி தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவாங்க. அதுக்கு இந்த கூட்டம் இளைஞர்கள் நாங்க ஒரு எடுத்துக்காட்டா இங்க வந்து இளந்தலைவரோட வழிகாட்டுதலோட அடுத்து அமைக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சியா அமைப்பதற்கு சபதம் இருக்கிறதுக்கா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். துளசிராமன், தஞ்சை மாவட்டம் திருவையாறு நகர இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கேன். நான் பாரம்பரிய திமுக திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்திலேருந்து வந்தேன். எங்க தாத்தா, எங்க நைனா, இன்னைக்கு நானு. எங்க நைனா வந்து ஒரு காய்கறி வியாபாரி. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு முதல் பட்டதாரியா படிச்சு இந்த சமூகத்துல ஒரு சம்பாதிக்க அளவுக்கு வந்திருக்கேன்னா திராவிட இயக்கங்கள் உருவாக்கிய சித்தாந்தங்கள் தான் காரணம் அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். இல்ல, அதுதான் உண்மை. ஆக புதிய காலங்கள் முனைத்து 2026 முதல்வர் நாற்காலிக்கு மிகவும் போராடிட்டு இருக்காரு. இருக்கட்டும், இந்த இயக்கம் கொள்கை வாரிசுக்கான இயக்கம். இளந்தலைவர் தலைமையில இன்னைக்கு இந்த திரண்டு இருக்கிற இளைஞரணிங்கிறது சாதாரண பட்டாளம் இல்ல. 100 இளைஞர்களை கொடுங்க, விவேகானந்தர் இந்த நாட்டை மாத்தி காட்டுறாரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் 5 லட்சம் இளைஞர்களை கொண்ட ஒரே இயக்கம். நான் டாக்டர் சந்திரசேகர், தஞ்சை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். இப்ப இன்னைக்கு வந்து நடக்க போற தஞ்சை ஒருங்கிணைந்த மாவட்டத்தோட இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். இதுக்கு என்ன பெருமை அப்படின்னா, இவ்வளவு நாளா மண்டல லெவல்ல தான் கூட்டம் நடந்துச்சு. ஒரு மண்டலத்துக்கு 80 தொகுதி 100 தொகுதின்னு இருக்கும். ஆனா தஞ்சாவூருக்கு மட்டும்தான் 8 தொகுதிக்கு கொண்ட ஒரு மாநாடு நடக்குது. இது வந்து எப்பவும் சின்னவரும் சொல்லுவாரு, தளபதியும் சொல்லுவாங்க, நான் டெல்டாக்காரன்னு. அதை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு கூட்டம். எனக்கு ஒப்படைக்கப்பட்ட 3 ஒன்றியம், திருவோணம் தெற்கு, பேராவூர் வடக்கு ஒன்றியம், சத்திரம் தெற்கு ஒன்றியம், கிட்டத்தட்ட நாங்க ஒரு 15 பஸ்ல வந்திருக்கோம். எங்க தொகுதிக்கு வந்து 1408 நிர்வாகிகள். என் நிர்வாகிகள் மட்டும் 1408. நாங்க வந்து ஒரு 2000க்கு மேல நிர்வாகிகளை கூட்டு வந்திருக்கோம் பேராவூரணி தொகுதியில இருந்து. இந்த மாநாடு வெற்றி பெறும். வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு 200 சீட்டு வின் பண்ணி மீண்டும் ஆட்சியை முடிப்போம். தளபதியை மீண்டும் ஆட்சி கட்டளை அமைத்தோம். நன்றி, வணக்கம். நம்ம துணை முதல்வர் வந்து இளைஞர் அணி மாநாடை நடத்துறதுக்கு அழைச்சிருக்காரு எல்லாத்தையுமே. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில வந்து நல்லா சீரும் சிறப்புமா நல்லா நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சில திட்டங்கள்லாம் நல்லா நிறைவேறிருக்கு. இந்த ஓட்டியும் ஆட்சியை வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் வளரணும். திராவிட மாடல் ஆட்சி வந்தா இளைஞர்களுக்கும் சரி, மகளிர்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, முதியோர் திட்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம தமிழக முதல்வர் வந்து நல்ல முறையால பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி நம்ம திமுக ஆட்சி வந்துச்சுன்னா எந்த ஒரு இதுவும் அசம்பாதமும் நடக்காம நல்ல முறையில எல்லாத்துக்கும் நீட்டா பண்ணுவாரு. நம்ம மறுபடியும் நம்ம அந்த திமுக இளைஞர் அணி எல்லாருமே வேண்டிக்கிறது என்னன்னா, நம்ம திமுக திராவிட மாடல் ஆட்சி தான் மலரணும்னு எல்லாருமே எங்களோட எல்லாத்தோட ஆசையும். கண்டிப்பா வெல்வோம் ஒன்றாக, முதல்வர் சொன்னது மாதிரி வெல்வோம் ஒன்றாக, அந்த அந்த ஒரே குறிக்கோளோட நாங்க எல்லாமே இன்னைக்கு இளைஞரணி மாநாட்டுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா 26 சட்டமன்ற தேர்தல்ல திமுக அனைத்து தொகுதியிலுமே மாபெரும் வெற்றி பெறும் என்பதை வந்து சந்தோஷமா எல்லாருமே தெரிவிச்சுக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி வந்து என்னைக்கும் வந்து தமிழகத்துல வென்றுகிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு. ஒன்றிய அரசையும் கண்டிச்சு பிஜேபி, தவேக இதெல்லாம் அனைத்தையும் தாண்டி நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்து நல்ல முறையிலையும் சீர சிறப்பாகவும் ஆட்சி செய்யும் அப்படிங்கிறத இந்த தமிழகத்துல மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி மட்டுமே கால் பதிப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப இதே வந்து பெண்களின் பாதுகாப்பு இல்ல இருக்குங்கிறதெல்லாம் வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவரு யாருங்க முடிவு பண்றதுக்கு? திராவிட மாடல் ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு அவர் யாரு? அவர் ஆட்சிக்கு வந்தா மட்டும் செஞ்சிருவாரா? இல்ல. திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு, முன்னுரிமையும் உண்டு, எல்லாமே உண்டு. யார் வேணாலும் பேசலாங்க. திமுக திராவிட மாடல் ஆட்சி வந்து குறை சொல்றதுக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா திராவிட மாடல் ஆட்சியில வந்து என்ன நடந்துகிட்டு இருந்தது மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து 1000 ரூபாய் நம்ம முதல்வர் அறிவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அதை தடுக்க பாஜக அரசு எவ்வளவோ சதி திட்டம் திட்டினாங்க.
அதுக்கெல்லாம் நம்ம முதல்வர் வந்து பொருள்படுத்தாம ஏழை எளியோர் மக்கள் வந்து பலனடையணும் அப்படிங்கிறதுனால கோடைக்கால சிறப்பு தொகையா வந்து இப்ப 5000 ரூபாயா அறிவிச்சிருக்காரு. ஓட்டுக்கெல்லாம் அங்க பணம் கொடுக்கறது மாதிரி இல்ல. இது ஓட்டுக்கான பணமே கிடையாது. இது வந்து திராவிட மாடல் ஆட்சியில வந்து மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் தான். இந்த உரிமை தொகை திட்டத்தை வந்து பறிக்கிறதுக்கான சில கட்சிகள் வந்து ஈடுபட்டு இருக்கு. அதுக்காண்டிதான் நம்ம முதல்வர் வந்து யாரையும் வந்து நம்ம கொடுக்கறத நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த 5000 ரூபாய் பணமும் அவரு தங்கள் வங்கி கணக்குல வந்து அறிவிச்சிருக்காரு. சேமிப்பு கணக்குல 2026ல நான் தான் முதலமைச்சர்னு திமுகவை மட்டும்தான் அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. வேற மற்ற கட்சிகளை வந்து என்னைக்கும் அவர் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, எதிர்ப்பா பேசவும் மாட்டேங்கிறாரு. திமுக மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால என்னைக்கும் இளைஞர் பட்டால வந்து உதயநிதி ஸ்டாலின் பின்னாலதான் இருக்கிறோம். 2026 வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி தான் வரும். நாங்கள் வரும் 2026 தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைப்போம். மீண்டும் துணை தளபதி தலைவர் ஆட்சி அமைப்பார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். தளபதியும் ஆட்சி அமைப்பார்கள். எங்கள் மக்கள் அனைவரும் தளபதிக்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள். வெற்றி திமுகவுக்கு வெற்றி அதிக வாய்ப்புகள் உள்ளது. வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. வெற்றி நமக்கு. திமுகவுக்கு வெற்றி. உதயநிதி ஸ்டாலின் வாழ்க! உதயநிதி ஸ்டாலின் வாழ்க! தளபதி மு.க. ஸ்டாலின் வாழ்க! வாழ்க வாழ்க என்று 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம். அமைத்த தீர்வோம்.